கும்பராசி என்பர்களே, சனி பெயர்ச்சி பலன் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம். தொடக்கம் 2028 வரைக்கும் 2.5 வருடம் சுருக்கமாக பார்க்கலாம். 7.5 ஆண்டு நீங்கள் காலம் போராட்டங்களை அனுபவித்தீங்கள். 7.5 சனியால படாத பாடுபட்டீங்கள். ஜென்மச்சனி, பாதச்சனி, செலவு ஸ்தானங்கள் எல்லாம் ஏற்பட்டு முடிஞ்சது. இப்ப உங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக இருந்தபடியால் ஏதோ போராட்டத்தில் தலைக்கு வந்தது தலைப்பாவிடம் போக வச்சு உங்களை காப்பாற்றினார். இனி உங்களுக்கு அவையெல்லாம் முடிந்து 3ஆம் இடத்து சனி நல்ல அமோகமான முன்னேற்றகரமான காலமாக கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். அனைத்தையும் பெறுவீர்கள். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், சனி பகவானுக்கு நன்றி கூறி ஏழைகளுக்கு வஸ்திரம் தானம். கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு பாதச்சனி 7.5 சனியின் இறுதி கட்டம், அதாவது செலவு ஸ்தானம் விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி முடிஞ்சு 5 வருடங்கள் முடிஞ்சது 7.5 சனியில. கும்பராசி என்பர்களே, இனி இன்னும் 2.5 வருடங்கள் தான் உங்களின் அதிபதி சனி பகவான் என்பதை தலைக்கு வந்த தலைப்பாடம் போக வச்சு உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடந்தாலும் அவற்றிலிருந்து தப்பிக்கவும் சனி பகவான் வழிகாட்டி இருப்பார்கள். உங்களுக்கான பலன், பேச்சில் நிதானம் தேவை. குடும்பத்து தேவையற்ற சச்சரவுகள் வரலாம். பண வரவு இருந்தாலும் சேமிப்பு குறையும். வரவுக்கு மீறிய செலவுகளும் வரும். கும்பராசி என்பர்களே, விபத்துக்கள் ஏற்படும். வாகன விபத்துக்கள் போன்றன தவிர்க்க கவனமாக சென்று வரவும் பிரயாணம் செய்யும் போது. உங்களுக்கான பரிகாரம், சனிக்கிழமை காக்கைக்கு சோறு வைப்பது மன அமைதி தரும். கும்பராசி என்பர்களே, நீங்கள் பாதச்சனி என்பதால் கவனமாக இருங்கள். ராசி என்பர்களே, சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு விரயச்சனி 12ஆம் இடத்து சனி செலவு ஸ்தானங்கள் முடிந்து ஜென்மச்சனி வருகின்றது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசி மீனராசி. ஏமாந்து விடார்கள், நம்பி ஏமாந்துறார்கள். கவனம். 7.5 சனி 2ஆம் கட்டம் ஆரம்பிக்க போகின்றது. மிக மிக கவனமாக இருங்கள். ஆயுள் கண்டம் மற்றும் உங்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனைகள், வேலை அழுத்தம், வேலை பளு அதிகரிக்கும், மன போராட்டங்கள் அதிகரிக்கும், மனக்குழப்பம் வந்து செல்லும். ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். பொறுமையின் நிதானமும் உங்களை காக்கும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை மௌன விரதம் இருப்பது மன வலிமையை தரும். சனி பகவான் ஒரு ஆசிரியர் போன்றவர். நீங்கள் நேர்மையாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தால் எந்த சனியும் உங்களை பாதிக்காது. சனி